இன்றைய முரளியின் டேட் 27/12/2024. முரளியின் சாரம். பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனிடம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தொடர்பு நேரடியாக சிவபாபாவுடன் உள்ளது என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. இன்றைய முரளியின் கேள்வி: எப்பேற்பட்ட குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படுகிறது? பதில்: முதலில் அனைத்து விஷயங்களையும் தனக்குள்ளே நடைமுறைப்படுத்திவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்பவர்கள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. ஞானத்தை தனக்குள் முதலில் தாரணை செய்து பிறகு பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். அப்போது அனைவரின் அன்பும் கிடைக்கும். தான் செய்யாமல் பிறருக்கு சொன்னால் அவர் சொல்வதை யாரேனும் கேட்பார்களா என்ன? ஏற்பார்களா? அவர்கள் பண்டிதர்கள் போல ஆகிவிடுகின்றனர். ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் தந்தை கேட்கிறார், ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கிறார், நாம் பரம்பிதா பரமாத்மாவின் முன் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அறிகிறீர்களா? சாதாரண சத்சங்கம் கிடையாது. பாபாவிற்கு தனது ரதம் இல்லை என்ன நிச்சயம் இருக்கிறது அல்லவா? இந்த புருவ மத்தியில் தந்தையின் இருப்பிடம் உள்ளது. பிரம்மா பாபாவின் புருவ மத்தியில் தந்தை அவரே சொல்கிறார், நான் இவருடைய பிரம்மாவினுடைய புருவ மத்தியில் அமர்கிறேன், இவருடைய சரீரத்தை கடனாக பெறுகிறேன். ஆத்மா புருவ மத்தியில் அமர்வது போல் தந்தையும் கூட இங்குதான் வந்து அமர்கிறார். பிரம்மாவும் இருக்கிறார், சிவபாபாவும் இருக்கிறார். இந்த பிரம்மா இல்லை என்றால் சிவபாபாவும் இருக்க மாட்டார். சிலர் நாங்கள் சிவபாபாவை நினைவு செய்கிறோம், பிரம்மாவை அல்ல என்று சொல்லலாம். ஆனால் சிவபாபா எப்படி பேசுவார்? எப்போதும் சிவபாபாவை மேலே பரந்தாமத்தில் இருப்பதாக நினைவு செய்தபடிதான் வந்தனர். நாம் தந்தையுடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். சிவபாபா மேலே இருக்கிறார் என்று புரிந்து கொள்வதில்லை. இல்லை, பாபா மதுவெல்லாம் வரும்போது இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்கிறோம். பக்தி மார்க்கத்தில் சிவபாபா மேலே இருக்கிறார், அவருடைய சிலை இங்கே பூஜிக்கப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். தந்தை ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்று அறிந்திருக்கிறீர்கள் எனும்போது எங்கிருந்து ஞானத்தை கூறுகிறார்? பிரம்மாவின் உடலிலிருந்து கூறுகிறார். நாங்கள் பிரம்மாவை ஏற்கவில்லை என்று பலர் சொல்கின்றனர். ஆனால் நான் இவருடைய வாயின் மூலமாகத்தான் என்னை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறுகிறேன். இது புரிந்து கொள்ளும் விஷயம் அல்லவா? பிரம்மாவோ சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் எங்கே சொல்கிறார்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் மூலமாக சிவபாபா சொல்கிறார். இந்த மந்திரத்தை நான் இவர் வாய் மூலமாக கொடுக்கிறேன். பிரம்மா இல்லாவிட்டால் இந்த மந்திரத்தை நான் எப்படி கொடுப்பேன்? பிரம்மா இல்லாவிட்டால் நீங்கள் சிவபாபாவை எப்படி சந்திப்பீர்கள்? எப்படி என் அருகில் அமர்வீர்கள்? நல்ல நல்ல மகாரதிகளும் கூட இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்து விடுகின்றன. மகாரதிகளுக்கு கூட வருது. அப்போ எவ்வளோ கவனமாக நம்ம இருக்கணும், சாதாரண அழகு இருக்கணும். அதன் மூலம் மாயை என்னிடமிருந்து முகத்தை திருப்பி விடுகிறது. பிரம்மாவை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் எனும்போது அவர்களின் கதி என்னவாகும்? மாயை எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக உள்ளது. கலியுகம் இல்லையா? மாயை அதிகமான சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இப்பொழுது அது ஒரே அடியாக முகத்தை திருப்பி விடுகிறது. இப்போது உங்கள் முகத்தை சிவபாபா முன்னால் திருப்பி இருக்கிறார். நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பிரம்மா ஒன்றுமில்லை என்று புரிந்து கொள்பவர்களின் கதி என்னவாகும்? துர்கதியை அடைகின்றனர். ஓ இறை தந்தையே என்று மனிதர்கள் கூப்பிடுகின்றனர். இறை தந்தை கேட்கிறாரா என்ன? ஓ விடுவிப்பவரே வாருங்கள் என்று கூறுகின்றனர்.
லிபரேட்டர், கைடு அப்படின்னு எல்லாம் அழைக்கிறாங்க. அங்கிருந்து அப்படியே விடுவிப்பாரா என்ன? ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கமிகத்தில் தான் தந்தை வருகிறார். யாருக்குள் வருகிறாரோ அவரையே புறக்கணித்து விட்டால் அதை என்னவென்று சொல்வது? மாயா அந்த அளவு பலசாலியாக உள்ளது. அது நம்பர் 1 ஒரு பைசா மதிப்பற்றவராக ஆக்கிவிடுகிறது. நம்பர் 1 மதிப்பற்ற நிலையில் அந்த எல்லைக்கே கொண்டு போயிடுது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட ஒரு சில சென்டர்களில் இருக்கின்றனர். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தந்தை கூறுகிறார். பாபாவால் சொல்லப்பட்ட ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் பண்டிதர்கள் போல செய்கின்றனர். பண்டிதரின் கதை பாபா கூறுவது போல, இந்த சமயத்தில் நீங்கள் தந்தை நினைவின் மூலம் விஷக்கடலை கடந்து சென்று பார்க்கடலுக்கு செல்கிறீர்கள் அல்லவா? ஒரு பண்டிதர் கதை இருக்கு இல்லையா, அவர் சொன்னார் அவர் குழந்தைகிட்ட, கடவுளை நினச்சா சம்சார சாகரத்தையே கடக்க முடியும் அப்படின்னு. அந்த குழந்தை அது கேட்டுட்டு நதியை கூட கடக்கலான்னு சொல்லிட்டு நதியை கடந்து அவருக்கு பால் கொடுக்கறதுக்காக வந்தது. அப்போ அவர் கேட்டார், எப்படி வந்தேன், இன்னும் போட்டுமேன் வரலையே, இவ்வளோ சீக்கிரம் எப்படி வர முடிஞ்சுது? அப்போ சொன்னேன், நான் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இரவு நினச்சிட்டு அப்படியே நடந்து வந்தேன், நதி மேல் நடந்து வந்தேன் அப்படின்னு. ஆனால் அப்போ அவர் நம்பலை. அப்போ அந்த குழந்தை நினச்சிட்டு நான் சாதாரண பொண்ணாக இருக்கிறனால தான் அவர் நம்ப மாட்டேங்கிறாரு, பெரிய ஞானி யோகி கிடையாது இல்லையா, அதனால தான் நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு, நீங்கள் வெளியில் குடிசைக்கு வெளியில் வந்து நின்று பாருங்கள், நான் திரும்ப இதே மாதிரி போய் காமிக்கிறேன் அப்படின்னு. திரும்ப அந்த பொண்ணு அதே மாதிரி போயிடுச்சு. அவருக்கு தண்ணியில் கால் வச்சு அது தண்ணிக்குள்ளார கால் போகுது. ஆனால் அந்த குழந்தை தண்ணி மேலே நடந்து போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. பக்தி மார்க்கத்தில் அளவற்ற கதைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றனர். இது ஒன்றும் உண்மையாக கிடையாது, கதைகள். ராமநாமம் சொல்வதன் மூலம் கரையை சேர்ந்து விடுவீர்கள் என்று பண்டிதர்கள் பிறருக்கு சொல்லி கொண்டிருக்கின்றாராம். ஆனால் அவர் தானே முழுகிவிட்டார். அவர் கால் வச்ச உடனே கால் தண்ணிக்குள்ளார போயிடுச்சு. தாமே விகாரங்களில் சென்றபடி இருப்பது, ஆனால் பிறருக்கு நிர்விகாரி ஆக வேண்டும் என்று சொல்வது, இவர்களின் தாக்கம் எப்படி ஏற்படும்? இங்கும் கூட அங்கங்கே சொல்லித்தருபவர்களை விட கேட்பவர்கள் வேகமாக சென்று விடுகின்றனர். யார் பலருக்கு சேவை செய்கின்றனரோ அவர் அனைவருக்கும் பிடித்தவராக ஆகிறார்கள். பண்டிதர் பொய்யானவர் என்று தெரிந்துவிட்டால் அவர் மீது யார் அன்பு செலுத்துவார்கள்? பிறகு நடைமுறையில் யார் நினைவு செய்கின்றனரோ அவர் மீது அன்பும் ஏற்பட்டு விடுகிறது. நல்ல நல்ல மகாரதிகளையும் கூட மாயை விழுங்கி விடுகிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த வழியில் அப்படின்னு அர்த்தம். பாபா புரிய வைக்கிறார், இன்னும் கர்மாதீன நிலை, கர்மங்களை வென்ற நிலை உருவாகவில்லை. விநாசத்திற்கு ஆன ஏற்பாடுகள் ஆகும் வரை அது நடக்காது. ஒரு புறம் இறுதி போருக்கான ஏற்பாடுகள் நடக்கும், மறுபுறம் கர்மாதீத நிலை உண்டாகும். ஒன்றுக்கொன்று முழுமையாக தொடர்பு உள்ளது, கர்மாதீத நிலைக்கும் விநாசத்திற்கும். பிறகு சண்டை மூண்டுவிடும், மாற்றம் ஆகிவிடுவீர்கள். முதலில் ருத்ரமாலை உருவாகிறது இல்லையா? பாபாவுடைய எல்லா குழந்தைங்களும், உலகத்தில் எல்லாருமே பாபா குழந்தைங்க தானே. அந்த மாலை முதல்ல உருவாகும், முதல்ல அவங்க தான் போவாங்க. இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. இந்த உலகம் மாற வேண்டும் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உலகம் இன்னும் 40,000 வருஷங்கள் இருக்கும் என்று அவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றனர். விநாசம் முன்னால் நிற்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள், அவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். நீங்கள் சொல்வதை யார் ஏற்பார்கள்? நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். கொஞ்சம் பேர் இருக்கிறனால நாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. காலங்காலமாக பக்தி மார்க்கத்தில் சொன்னது என்ன தப்பா அப்படின்னு அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க. பிறகு உங்கள் யோக பலத்தை பலர் ஈர்க்கப்பட்டு விடுவார்கள். உங்களிடமிருந்து எந்த அளவு துரு நீங்குமோ அந்த அளவு சக்தி நிறைந்தபடி இருக்கும். விகாரங்கள் எந்த அளவு இல்லாமோ அந்த அளவு நமக்குள்ளார சக்தி அதிகரிக்கும். பாபா அனைத்தும் அறிந்தவர் என்பதல்ல, அனைவரின் மனநிலையையும் அறிவார். தந்தை குழந்தைகளிடம் நிலையை அறிய மாட்டாரா என்ன? அனைத்து தெரிந்திருக்கும். இப்போதைய கர்மாதீத நிலை ஏற்பட முடியாது. மிக மோசமான தவறுகள் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்க சொல்கிறார் பாபா. மகாரதிகளிலும் ஏற்படும். பேச்சுவார்த்தை, நடத்தை முதலான அனைத்தும் பிரபலமாகிவிடும்.
இன்னும் தெய்வீக நடத்தை உடையவர்களாக வேண்டும். தேவதைகள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் இப்படி ஆக வேண்டும். ஆனால் மாயை யாரையும் விட்டுவிடுவதில்லை. தொட்டால் சுருங்கியாக ஆக்கிவிடும். 5 படிகள், 5 விகாரங்கள் உள்ளன அல்லவா? தேக அபிமானம் வருவதால் மேலிருந்து ஒரே அடியாக விழுகிறார்கள். விழுந்தும் உடனே சிலர்கள் விழுந்து உடனே இருந்து விடுறாங்க. சில குழந்தைங்க தப்பிச்சிடுறாங்க. இன்றைய நாட்களில் தன்னை மாய்த்து கொள்ள எப்படியெல்லாம் உபாயம் செய்கின்றனர். 20 மாடிகளிலிருந்து விழுந்து ஒரே அடியாக மடிந்து போய் விடுகின்றனர். ஆஸ்பத்திரியிலேயே படுத்து கிடந்து துக்கத்தை அனுபவிக்கும்படி ஆகக்கூடாது அப்படின்ட்டு 20 மாடிக்கு மேலிருந்து விடுறாங்க. பிறகு சிலர் தன் மீது நெருப்பை பற்ற வைத்து கொண்டு விடுகின்றனர். யாராவது காப்பாற்றிவிட்டால் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கின்றனர். எரிந்து போய்விட்டால் ஆத்மா ஓடி போய்விடும். ஆகையால் தற்கொலை செய்து கொள்கின்றனர். தற்கொலை செய்து கொண்டால் துக்கத்திலிருந்து விடுபடலாம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றனர். ஆவேசம் வந்தால் அவ்வளவுதான். பலரும் ஆஸ்பத்திரியில் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கின்றனர். இவர் துக்கத்திலிருந்து விடுபட முடியாது, இதைவிட மாத்திரையை கொடுத்தால் இவர் முடிந்து விடுவார் என்று டாக்டர்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி கொடுக்க முடியாது இல்லையா? கொடுத்தா அவர் மீது கொலை குற்றம் வந்துடும். ஆனால் இப்படி மாத்திரையை கொடுத்து அழிப்பது மகா பாவம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். இந்த வேதனையை அனுபவிப்பதை விட சரீரம் விட்டுவிடலாம் என்று ஆத்மா தானே சொல்கிறது. இப்போது சரீரத்தை எப்படி விடுவது? இது அளவில்லா துக்கம் நிறைந்த உலகம். அங்கேன்னா சொர்க்கத்தில், சத்தியுகத்தில் எல்லையில்லா சுகம் இருக்கும். அனைத்து சுகமும் அங்கே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். நாம் இப்போது திரும்பி செல்கிறோம். துக்கதாமத்திலிருந்து சுகதாமம் செல்கிறோம் எனும்போது அதனை நினைவு செய்ய வேண்டும். தந்தையும் சங்கம் யுகத்தில் வருகிறார். அப்போது உலக மாற்றம் ஏற்படுகிறது. நான் குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து புதிய பாவனமான உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். தூய்மையான உலகத்தில் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். இங்கே நிறைய பேர் இருக்கின்றனர். தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளனர். ஆகையால் பதீத பாவனா என்று அழைக்கின்றனர். எங்களை இந்த சீச்சி உலகத்திலிருந்து, கீழான உலகத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று இறைவனை அழைக்கிறார்கள். மகா காலனை அழைக்கிறோம் என்று புரிந்து கொள்வதில்லை. கண்டிப்பாக பாபா வருவார். அனைவரும் இறப்பார்கள். அப்போது அமைதி ஏற்படும் அல்லவா? அமைதி அமைதி என்றபடி இருக்கின்றனர். அமைதி சாந்தி தாமத்தில் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும்? அதுவும் இவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கும்போது. சத்தியுகத்தில் சுகம் அமைதி இருக்கிறது. இப்போது கலியுகத்தில் பல தர்மங்கள் இருக்கின்றன. அவை முடியும் போது, ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகும்போது சுகம் அமைதி ஏற்படும் என்று போக போக பாருங்கள். ஐயோ என்ற அலறலுக்கு பிறகு வெற்றி கோஷம் எழும். மரணத்தின் வியாபாரம் எவ்வளவு சூடு பிடிக்கப் போகிறது என்று போக போக பார்க்க போகிறீர்கள். எப்படி இறப்பார்கள்? அணுகுண்டுகள் மூலம் கூட தீப்பற்றும். போக போக பார்க்கும்போது பலரும் சொல்வார்கள், விநாசம் ஏற்படத்தான் போகிறது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். விநாசம் ஏற்படத்தான் போகிறது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை தந்தை சேவிக்கிறார். ராஜயோகம் கூட கற்றுத்தருகிறார். மற்ற அனைத்தும் பல தர்மங்களும் முடிந்துவிடும். கீதையில் எதுவும் காண்பிக்கப்படவில்லை. இதெல்லாம் கீதையில் சொல்லலை. பிறகு கீதை படிப்பது முடிவுதான் என்ன? பிரளயமாகிவிட்டது என்று காட்டுகின்றனர். வெள்ளம் ஏற்படலாம், ஆனால் முழு உலகம் அவ்வாறு ஆகாது. பாரதமோ அழிவற்ற தூய்மையான கண்டம். அதிலும் கூட அபு அனைத்தையும் விட தூய்மையான தீர்த்தஸ்தானமாகும். அங்கே தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். தில்வாடா கோவில் எப்படி நல்ல நினைவிடமாக உள்ளது, எவ்வளோ அர்த்தம் நிறைந்ததாக உள்ளது. ஆனால் அதனை யார் கட்டினார்களோ அவர்களுக்கு கூட இது தெரியாது.
ஆனாலும் நல்ல புத்திசாலிகளாக இருந்தனர் அல்லவா? துவாபரிகத்தில் கண்டிப்பாக நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்கள். அப்போ எல்லாருமே ரஜோகுணம் தானே, இந்த கலியுகம் மாதிரி தமோ குணம் கிடையாது. கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக ஆகியுள்ளனர். அனைத்து கோவில்களையும் விட இது உயர்வானது. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் சைதன்யமானவர்கள். அது நம்முடைய ஜடமான நினைவு சின்னம். தில்வாடா டெம்பிளில் தவம் செய்யக்கூடிய நிலையில் சிலைகள் வடித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்திற்கு இந்த கோவில்கள் முதலானவை இன்னும் கூட உருவாகி கொண்டே இருக்கும். பிறகு உடைக்க வேண்டிய நேரம் வரும். அனைத்து கோவில்கள் முதலானவை உடைந்து போய்விடும். மொத்தமாக மரணம் ஏற்படும். ஹோல்சேல் டெத். மிகப்பெரிய மகாபாரத சண்டை பாடப்பட்டுள்ளது அல்லவா? அதில் அனைவரும் முடிந்து போய்விடுவார்கள். தந்தை சங்கமிகத்தில் தான் வருகிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். தந்தைக்கு ரகதம் தேவைப்படுகிறது அல்லவா? ஆத்மா சரீரத்தில் வரும்போது அசைவு ஏற்படுகிறது. ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபடும் போது சரீரம் ஜடமாகி விடுகிறது. ஆக இப்பொழுது நீங்கள் வீட்டுக்கு செல்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். இது வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நேரம். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆக வேண்டும். எனவே அதற்கேற்ற குணமும் தேவை அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விளையாட்டையும் அறிவீர்கள். இந்த விளையாட்டு எவ்வளவு அதிசயமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டின் இரகசியத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார். தந்தை ஞானம் நிறைந்தவர், விதை ரூபமாக இருக்கிறவர் அல்லவா? தந்தை தான் வந்து முழு விருட்சத்தின் ஞானத்தையும் கொடுக்கிறார். இதில் என்ன நடக்கிறது? நீங்கள் இதில் எத்தனை பாகங்கள் நடித்தீர்கள் முதலானவை ஞானம் கொடுக்கிறார். அரை கல்பம் காலம் தெய்வீக ராஜ்யம், அரை கல்பம் அசுர ராஜ்யம். நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியில் முழு ஞானம் இருக்கிறது. தந்தை தனக்கு சமானமாக ஆசிரியராக ஆக்கிறார். ஆசிரியர்களும் வரிசை கிரமமாக ஆகின்றனர். சிலரோ ஆசிரியராகி பிறகு கெட்டு போகின்றனர். பலருக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு தான் இல்லாமல் போய் விடுகின்றனர். சில டாக்டரெல்லாம் நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஹீல் பண்ணுவாங்க. ஆனால் தனக்கு அந்த நோய் வந்துடும் வரும்போது எல்லோரும் கேட்பாங்க, டாக்டராக இருந்துட்டு அவருக்கு தெரியலையே என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மற்றவங்கள புரிய வச்ச பின்னாடி தான் திரும்ப கலியுகவாசி ஆகிடுவாங்க. சிறிய சிறிய குழந்தைகளுடன் விதவிதமான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. இங்கும் கூட ஞானத்தை சரியான முறையில் எடுக்காதவர்கள், நடத்தை திருத்தி கொள்ளாதவர்கள் பலருக்கு துக்கம் கொடுக்க நிமித்தமாக ஆகிவிடுகின்றனர் என்று தந்தை புரிய வைக்கிறார். இதுவும் கூட சாஸ்திரங்களில் காட்டியுள்ளனர். அசுரர்கள் மறைந்து அமர்ந்திருந்தனர். பிறகு வெளியே சென்று துரோகிகளாகி எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தனர். ஆரம்பத்தில் யஜ்ஞத்தோட ஆரம்பத்தில் கூட எவ்வளோ பேர் இருந்தாங்க. நிறைய பேர் ஞானம் விட்டு போன பின்னாடி இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு யாரையும் அங்கெல்லாம் போக வேண்டாம், அங்கே சகோதரன் சகோதரி ஆக்கிடுவாங்க, பக்தி இல்லாமல் ஆகிடும், அந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சாங்க. இவை அனைத்தும் நடக்கவே செய்கிறது. ஆனாலும் பாபாவுடைய காரியம் யாருக்கும் அதை தடுக்க முடியல இல்லைங்களா? வெற்றி கண்டிப்பாக வெற்றி காணும். உயர்ந்திலும் உயர்ந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்னும்போது எவ்வளவு பேர் தடை ரூபங்களாக ஆகிவிடுகின்றனர். அனைவருடைய விக்னத்தை அழிப்பவருக்கே விக்னம் இருக்குது, வாழ்க்கை விக்னம் வருது. ஆனால் அதுக்கு அவருடைய அந்த காரியத்தை தடை செய்ய முடிவதில்லை. நீங்கள் சுகம் சாந்தியின் ஸ்தம்பமாக உள்ளீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் மிகவும் ராயலாக இருக்கிறீர்கள். உங்களைப் போல ராயலாக இந்த சமயம் வேறு யாருமே இல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் எனும்போது எவ்வளோ இனிமையானவராகி நடக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இல்லாவிட்டால் அது இறுதி காலத்தில் நினைவுக்கு வரும். கடைசி நேரத்தில் ஆத்மா தேகம் விடும்போது பாபாவை நினைக்க முடியாது. யாருக்காவது துக்கம் கொடுத்தோன்னா அதுதான் நினைவுக்கு வரும். பிறகு தண்டனைகள் அனுபவிக்க வேண்டி வரும். இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். சூக்ஷ்ம வதனத்தில் குழந்தைகளுக்கு பிரம்மாவின் காட்சி தெரியும்.
ஆகையால் நீங்களும் கூட சூக்ஷ்மவதன வாசியாக ஆகுங்கள். அசைவுகளின் மூவி பயிற்சி செய்ய வேண்டும். பாடி லாங்குவேஜில் மூலமாக பேசணும். மிகவும் குறைவாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். இப்படி முயற்சி செய்து நீங்கள் சாந்தி ஸ்தம்பமாக ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் தந்தை ஆவார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். பக்தி மார்க்கம் பேசும் மார்க்கமாகும். இப்போது நீங்கள் அமைதியானவர்களாக ஆக வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆத்மீய தந்தையின் நமஸ்காரம். ஆத்மீய தந்தைக்கு ஆத்மீய குழந்தைகளின் இனிய நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: மிகவும் ராயல்ட்டியுடன் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆவதற்காக மிகவும் குறைவாக இனிமையாக பேச வேண்டும். அசைவுகளில் பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்ய வேண்டும். அதிகம் பேசக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. செகண்ட் பாயிண்ட்: தனது நடத்தையை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். தொட்டால் சுருங்கிய செடி போல ஆகக்கூடாது. யுத்தத்திற்கு முன்பாக கர்மாதீத நிலை அடைய வேண்டும். கர்மங்களை வென்ற நிலையை அடைய வேண்டும். விநாசத்திற்கு முன்பாக விகாரமற்றவர் ஆகி பிறரையும் விகாரமற்றவர் ஆக்க வேண்டும். வரதானம்: தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற கயிற்றினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. எப்போது அன்பு கடல் மற்றும் அன்பு நதிகளின் சந்திப்பு ஏற்படுகிறதோ, நதியும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாக ஆகிவிடுகிறது. கடலுடன் கலரும்போது நதியும் கடலாக மாறிவிடுகிறது. ஆகையால் உலக ஆத்மாக்களின் அன்பின் அனுபவத்தினால் தானாகவே நெருக்கத்தில் வருகின்றனர். தூய அன்பு அல்லது ஈஸ்வரிய குடும்பத்தில் பாலனை காந்தம் போன்று தானாகவே ஒவ்வொருவரையும் நெருக்கத்தில் கொண்டு வருகிறது. இந்த ஈஸ்வரிய அன்பு அனைவரையும் சகயோகிகளாக ஆக்கி முன்னேற்றுவதற்கான கயிற்றில் கட்டிவிடுகிறது. இன்றைய முரளியின் ஸ்லோகன்: சங்கல்பம், வார்த்தை, நேரம், குணம் மற்றும் சக்திகள் போன்ற பொக்கிஷங்களை சேமித்தீர்கள் என்றால் அதன் சகயோகியம் கிடைத்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் ஆத்மாவினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். அவை சேமித்து வைக்க வேண்டும். அது டைமில் நமக்கு உதவி கொடுக்கும். சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.